ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டக்குன்னு இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3/4 கிலோ காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடுங்க. காலிஃப்ளவரை நம்ம முதல்ல வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்குங்க. காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த தண்ணியில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியை நல்லா சூடு பண்ணிடுங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் மட்டும் காலிஃப்ளவரை வேக வச்சுருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, காலிஃப்ளவர் எல்லாமே உடஞ்சி போயிடும். 2 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியை முழுமையாக வடிகட்டிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அகலமான பவுலில் 1/4 கப் மைதா சேர்த்துக்குங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆரஞ்சு ஃபுட் கலர் 1 பிஞ்ச் சேர்த்துக்குங்க. வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம சேர்த்திருக்கிற மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. 2 பீஸ் கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு மசாலாவோடு சேர்த்துக்குங்க. மல்லி இலையும் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தண்டு சேர்த்தக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பஜ்ஜி மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது, காலிஃப்ளவரில் இந்த மசாலா ஒட்டாமல் போயிடும். நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட இந்த டைமில் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி கலந்துக்குங்க. ஸ்பூனில் எந்த அளவுக்கு மசாலா கோட் ஆகிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா சேர்க்கும் போதே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. நான் மறந்துட்டதுனால கடைசியாக சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா மேரினேட் ஆகும். உடனே ஃப்ரை பண்ணிங்கன்னா காலிஃப்ளவரில் உப்பு காரம் பிடிக்காத மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு செய்யும் போது நம்ம சேர்த்திருக்கிற மசாலாலாம் அந்த காயில் நல்லாவே சோக்காயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அகலமான பேனில் எண்ணெயை சூடு பண்ணிடுங்க. அகலமான பேன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரே டைமில் எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா 2-3 தடவை ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. உங்களுடைய பேனில் எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நம்ம எண்ணெயில் காலிஃப்ளவர் சேர்த்தும் போதே நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு தனித்தனியாக எடுத்து விடுங்க. இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா கலந்து விட்டு காலிஃப்ளவர் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காலிஃப்ளவரில் இருக்கிற எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வெளியே எடுத்துருங்க. காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகாயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை தயாராகிடுச்சு. இது கூட மெல்லிசாக கட் பண்ண ஆனியன் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூடயும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சுக்கலாம்.
ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.